இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அடிமைப்படுத்தப்பட்ட நம்முடைய வாழ்க்கை அநேகர் போராட்டம் செய்து அநேகருடைய தியாகத்தின் மூலமாக இன்னைக்கு நம்ம விடுதலை பெற்றுக்கிறோம் தேசத்துல சுதந்திரமா வாழ்றதுக்கு. அதே போல கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் நம்ம ரட்சிப்பை நம்ம இலவசமா பெற்றுக்கிறோம். நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விசுவாசத்துல இன்னைக்கு கிடைச்ச இந்த ரட்சிப்பை நீங்களும் நானும் இலவசமா பெற்றுக்கொண்டிருக்கிற ரட்சிப்பை இலவசமா மற்றவங்களுக்கு கொடுக்குற அளவுல வரோமா? இல்ல கொஞ்சம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நம்முடைய கால்கள் தள்ளி நிக்குதா? மற்றவங்களுக்கு கொடுக்கறதுலயும் நம்ம என்ன பண்றோம்? இதை வியாபாரம் பண்ற அளவுக்கு நம்ம இருக்கோம். இன்னைக்கு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. உங்களுடைய ரட்சிப்பு இன்னைக்கு எப்படி இருக்கு? இதுல ரொம்ப கஷ்டமான காரியம் என்ன பார்த்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட நம்ம சில சமயங்கள்ல ரட்சிப்பை புதைச்சு வச்சிடறோம். அதை பயன்படுத்தாம இருக்கிறோம். நாட்கள் ரொம்ப தூரம் போகாது. யோசிங்க. உங்க ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வேதத்துல பார்க்கிறோம்ல, முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். நம்ம ஆகா ஓகோன்னு சொல்லி மார்த்தட்டி கொண்டதுக்கு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. ஸோ பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. ஆயத்தமா இருங்க. உங்க ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ளுங்க. கடைசி வரைக்கும் நில்லுங்க தேவனுக்காக.